இப்படி மறைஞ்சு நின்று தாக்குறதுனால பெரிய வீரன்னு நினைச்சுக்காதீங்க. இத பாருங்க, நியாயமா நான் செஞ்ச காரியத்துக்கு தண்டனை கொடுக்கணும்னா என்ன தண்டிச்சிருங்க. தயவு செஞ்சு அந்த அப்பாவி பொண்ணை தண்டிச்சிடாதீங்க. பாத்தியாடி, அடுத்தவங்க விட்டு பிரச்சனைன்னா அப்பவே பெட்டிஷன் எழுதி கொடுக்கறவங்க தான் பொண்ணு வாழ்க்கைன்னு சொன்ன உடனே கண்ணீரால கரணம் ஒண்ணு கொடுக்கறாங்க. தூண்டில மாட்டின மீனே துடிக்காம இருக்குமா? என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? முகூர்த்தம் முடிஞ்சு ராகம் ஆரம்பிச்சிருச்சு. இதான் நமக்கு ஆகி வந்த நேரம். மருமகளை கூட்டிட்டு புறப்படு போலாம். ஏண்டா, எங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணது இல்லாம என் தங்கச்சி வர கூட்டி பாக்குறியா? விட மாட்டேன்டா. தங்கச்சி என்ன பதிச்சிருக்கா? என் புருஷன் வேணும்னா ராமதா இல்லாம இருக்கலாம். ஆனா நான் சீத்தையா தான் இருந்தாகணும். அவர் வீடு வேணும்னா அசோகவனமா இருக்கலாம். ஆனா அது எனக்கு அயோத்தி தான். ஏன்னா நான் இந்திய மண்ணில பிறந்தவளாச்சு. அது போதும், புறப்படு. தங்கச்சி சொன்ன கேளுமா, போகாதம்மா. தம்பி, நீ அவங்களை நிறுத்தினது இருக்கட்டும். நீ எதுக்கு ஒரு 51 சவரன் ரெடி பண்ணி வை. அதை நாங்க 51 சவரன் உரசும்போது ஒரு சவரன் குறையும் இல்ல. எதுக்கு நம்ம சேஃப்டியா இருக்கணும் பாரு. இனிமே நமக்கு எல்லாமே சம்பந்தி வீட்டுல இருந்தே கிடைக்கும். எதுவுமே வாங்க வேண்டியது இல்ல. மண்ணெண்ணையும் தீப்பெட்டியும் தவிர. புறப்படுங்க. சரி, எங்கடி பிள்ளைல போற? டிக்கில ஏற போறியா? கதவு இங்க இருக்கு. அது வந்துங்க 7 வருஷமா போலீஸ் பின்னாடியே ஏறி பழக்கமா. அதான் 4 பேருக்கு முன்னால மரியாதையாவே பேசவே மாட்டியா? சரி வா. இருங்க. என்ன நீங்க எதுக்கு டாக்ஸில ஏறீங்க? நம்ம வீட்டுக்கு போறதுக்கு தான். அது நம்ம வீடு இல்ல, ஏன் வீடு. என்னோட சுய சம்பாத்தியத்துல வாங்கின வீடு. இருந்தா என்னப்பா, புள்ள விடு பெத்தவங்களுக்கு சொந்தம் இல்லையா? பெத்தவங்கடா. எப்ப நீங்க ஜெயிலுக்கு போனீங்களோ அப்பவே அந்த உறவு முடிஞ்சு போச்சு. ஜெயில இருந்து வெளியே வந்தா நான் சித்தப்பாயிருவேனா? என்னடி உள்ள ஒரு பேச்சு பேசுறான், வெளியே ஒரு பேச்சு பேசுறான். டேய், நீ எலெக்ஷன்ல நிக்கலாம்டா. ஏண்டாப்பா, நீதான் நான் தந்திரமா போய் தாலியை கட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்க வாங்க உங்க பழிய தீர்த்துக்கலாம்னு சொன்னேன். உங்களை மாதிரி அயோக்கியங்களுக்கு மகனா பிறந்தவன் நான் தெரிஞ்சா இந்த மாதிரி யோக்கியமான ஒரு குடும்பத்துல மாப்பிள்ளையார பாக்கி எனக்கு கிடைக்குமா? உங்களால எந்த விதமான தடங்களும் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் தாலி கட்டினதுக்கு அப்புறமா உங்களை இங்க வர சொன்னேன். உங்க வரதட்சணை பேராசைக்கு ஒரு மருமக எரிஞ்சு சாம்பலானது போதும். என்னுடைய மனைவிக்கு அந்த மாதிரி குடும்பம் நடக்க விட மாட்டேன். மரியாதை இங்க வெளிப்படுங்க. யார பத்திரம் வெளியே போய் சொல்ற? மரியாதையா சொல்றேன். எங்க திட்டத்துக்கு ஒத்துழைக்க போறியா இல்லையா? மண்ணெண்ணையும் தீப்பெட்டியும் மருமகளுக்கு மட்டுமில்லடா, மகனுக்கும் உண்டு. யாரு மேல மண்ணெண்ணெய் ஊத்தினாலும் எரியும். அப்படியா? அதை அவர்கிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட வேணும்னாலும் சொல்லுவேன். மண்ணெண்ணையும் தீப்பெட்டியும் வந்து. வணக்கம் சார். வணக்கம். சௌக்கியமா இருக்கீங்களா? வணக்கம் சார். சௌக்கியமா இருக்கீங்களா? அதே ஸ்டேஷன்ல இருக்கீங்க? ஒன்னும் ட்ரபிள் இல்லையா? இல்ல இல்ல. என்ன சார் வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள போய் சாப்பிட்டு போங்க. பாயசம் நல்லா இருக்கு. உன்னை உள்ள வச்சு சாப்பாடு போடுறதுன்னு நானே வந்திருக்கேன். கல்யாணத்துல நீ கரெக்டா பண்ணுவேன்னு உன் பையன் முன்னக்கூட்டியே கம்ப்ளைண்ட் கொடுத்து எவ்வளவு நல்லதா போச்சு. பட்டன் போடாம இருந்துச்சு, போட்டு விட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தா நான் பட்டன் போடுவேன்னு சொல்றீங்களா? எம்முன்னாலே அவங்களை எரிப்பேன்னு சொல்லுவேன். நிறைய ஸ்டேஷனுக்கு டாக்ஸில ஏறடி. போலீஸ்மேன் வெளியே இருக்கு, அங்க போய் ஏறு. ஐயோ, பின்னால ஏறணும்னு சொன்னியே, அது சரியா போச்சு. ஜெயில சோறு நல்லா போடுறாங்களா? அவர் உடம்பு பார்த்தாலே தெரியல. நிறைய ஸ்டேஷனுக்கு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. கொஞ்ச நேரம் எங்க அப்பா அம்மாவோட திட்டத்துக்கு நான் ஒத்துழைக்கிற மாதிரி நடிக்க வேண்டியதாயிடுச்சு. கொஞ்ச நேரம் என்ன கதிக்கலங்க வச்சுட்டீங்களே. நான் சத்தியமா சொல்றேன் தம்பி, எந்த முன்விரோதம் காரணமாவும் நான் உங்க பெற்றோர்களுக்கு ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்கல. எல்லாம் எனக்கு தெரியுமா. இந்த மாதிரி சலசலப்புக்கு எல்லாம் பயந்து உங்களை மாதிரி சமூக சேவை செய்யறவங்க எல்லாம் பின்னாங்கிட கூடாதுமா. அம்மா, நீங்க வாழ்நாள் பூரா பெட்டிஷன் எழுதிக்கிட்டே இருக்கணும். அதுல மத்தவங்க குறையெல்லாம் தீரணுமா. அதம்மா என்னோட ஆசை. சார், இப்ப நான் உங்க தங்கச்சி ஐஷ்படா இல்லையா? தாராளமா. வரேங்க வரேங்க வரேம்மா. போயிட்டு வாங்க. போயிட்டு வாமா. உன் கடமை எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் உங்க அப்பா கடமை முடியலையே. இந்தாம்மா, 3 தங்கச்சிகளுக்கும் கல்யாணம் ஆனப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். அதான் கொண்டு வந்திருக்கேன். அது வந்துப்பா, எனக்கு எல்லாம் தெரியுமா. நீ சுயநலக்காரி இல்ல, சூழ்நிலை கைதின்னு. இனிமேலாவது நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க. வாங்கிக்க. அன்னைக்கு அவர் சொன்னது ஞாபகம் இருக்குதுல்ல, இது வாங்கலன்னா உங்க வீட்டுல கை நினைக்க மாட்டேன்னு. வாங்க.
வாங்க. என்ன மாப்பிள்ள இப்பதான் வர்றீங்க? ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு. செண்பகத்துக்கு வேற சீரியஸ் ஆயிடுச்சு. இமிடியேட்டா ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணணும். அப்படியா? சாவித்திரி, நீ தங்கச்சி உள்ள போ, நான் டாக்டரை பார்த்து வந்துறேன். என்ன பாக்குறீங்க? அப்படித்தான் அவங்கள தேடி இன்னொரு கடமை வந்தாச்சு. அதெல்லாம் முடியற வரைக்கும் அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுலயும் சந்தோஷம் இருக்கு. இதெல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அந்த குடும்ப சந்தோஷம் தான் அவங்களுக்கும் சந்தோஷம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.